வார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்னால் மனிதன் வண்ணத்தில் தான் தொடங்கினான். முதல் வார்த்தைகள் தொடங்கல. அவன் நினைப்பதை வெளிப்படுத்துவதற்கு, அவன் வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால், வார்த்தைகளை கோர்வையாக்கி எழுத்து வடிவமாக்குவதற்கு முன்னால் அவன் பயன்படுத்தியது ஓவியம். அந்த ஓவியத்துக்கு இது எந்த விதத்தில் ஆதாரம்? இது எப்படா என்னடா ரெக்கார்டை வச்சு நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கிலிருந்து 35,000 வருடங்களுக்கு முன்னால் ஒரு வரலாறு ஆரம்பிக்குது. அது அகழ்வாராய்ச்சி துறையிலையும் தொல்லியல் ஆராய்ச்சி துறையோடும் உட்பட்டு நான் சொல்றேன். பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், கீழே வந்தீங்கன்னா இத்தாலி, கிரீக், இந்த பகுதிகளில் குகையில் இருக்கு குகை ஓவியங்கள் அதெல்லாம் கண்டறியப்பட்டது. குகை ஓவியங்களை போய் உள்ள பார்த்தா என்னடா இருக்கு அதுல அப்படின்னா, மாடு, ஆடு, திமிங்கிலம், இப்படியான மிருகங்களை வரைஞ்சிருக்கான் குகைக்குள்ள. அப்போ அன்று வாழ்ந்த மனிதன், நம்ம சொல்றோம் காட்டுவர் 2000 வருஷத்தை பெருமையா பேசுறோம். 35,000 வருடங்களுக்கு முன்னால் மனிதன் ஓவியம் வரைகின்ற திறமையோட இருந்திருக்கான். அவன் பார்த்ததை திருப்பி வரையக்கூடிய தன்மைக்கு வந்திருக்கான். அது எப்படி வரைஞ்சிருக்கான்னா, அவ்வளவு நேர்த்தியாக. ஒரு மாடு வரையணும்னா அந்த மாடு வால் இப்படி இருக்கணும், முதுகு இப்படி இருக்கணும், கொம்பு இப்படி அப்படியெல்லாம் இருக்கணும் இல்லையா? அப்பதான் அது மாடு மாதிரி தெரியும், ஓவியம் ஆகும். அவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கான். இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் வரைந்தது போல் அது அன்றைய வரைஞ்சிருக்கான். அப்படின்னா மனிதன் 35,000 வருடங்களுக்கு முன்னால் எழுத்து வடிவம் நமக்கு இன்னைக்கு ரெக்கார்டில் இல்லை. ஆனா ஓவிய வடிவம் நமக்கு ரெக்கார்டு பூர்வமாக இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியா நீங்க பார்த்தீங்கன்னா வருடங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. 35,000, 30,000, 20,000, 2,000 அப்படி வரல. அப்படியே வெவ்வேறு இடங்களில் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்காவினுடைய பல பகுதிகள், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிடில் ஈஸ்ட், நம்ம சொல்லக்கூடிய ஈரான், ஈராக் பகுதி, இங்க எல்லாமே குகை ஓவியங்களும் பாறை ஓவியங்களும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. எல்லாத்தினுடைய வருடங்களும் 25,000, 20,000, 15,000, 10,000 இப்படியான வருடங்கள்ல தான் இருக்கு. அப்ப தொடர்ச்சியாக மனித இனம் ஓவியத்தை வரையக்கூடிய அந்த தன்மையும் அறிவும் பெற்றவனாக இருந்திருக்கான். அது நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தனிப்பட்ட முறையில் படிக்கணும் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அது இயற்கை நமக்கு கொடுத்த கிஃப்ட். சரி, இந்தியாவை இப்ப நம்ம எடுக்கிறோம். இந்தியாவுக்குள்ள நம்ம வந்தா அஜந்தா குகை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அஜந்தா எல்லோரா, பாம்பேக்கும் மகாராஷ்டிராவுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு குகை கண்டறியப்படுது. அந்த குகை எப்ப கண்டறியப்படுதுன்னா 1820களில் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரரு வேட்டைக்கு போற இடத்துல ஏதோ புதர் மண்டி கிடக்கு, போய் பார்க்கறாரு. பார்த்தா ஒரு குகை மாதிரி இருக்கு. உள்ள போனா அவ்வளவு ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. ஆச்சரியப்படுறாரு, வெட்டி செதுக்குறாரு. செதுக்குனா கிட்டத்தட்ட 30 குகைகள், வெவ்வேறு விதமான 30 குகைகள் அங்கே வெளிப்படுது. அந்த குகைகள்ல ஓவியம் மட்டும் இல்லை, பாறைகளை கொடைஞ்சு பெரிய பெரிய தூண்கள் மேல நம்ம சொல்லும் இல்லையா, ஃப்ளோர்னு சொல்லும் இல்லையா, அதை பாறையிலேயே செதுக்கி அவ்வளவு பெரிய நுட்பத்தோட, அவ்வளவு மெக்கானிசத்தோட, அவ்வளவு அழகாக அந்த பாறை கல்வெட்டாகவும் ஓவியமாகவும் செதுக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தோட அந்த பாறைகள் இருக்கு, குகைகள் இருக்கு. அந்த குகைக்குள்ள என்ன இருக்கு? அனைத்தும் புத்த மதம் சார்ந்த கதைகள், புத்தர் வாழ்க்கை, புத்தரை போதித்த சம்பவங்கள், அப்புறம் அந்த புத்த மத துறவிகள் அங்க உள்ள தங்குவதற்கான இடங்கள், இப்படியாக வடிவமைக்கப்பட்ட குகை. இதனுடைய வருடம் 2000க்கு முன்னால 200 வருஷம். அப்போ 2000 இன்றிலிருந்து 2250 வருடங்களுக்கு முன்னால் அந்த குகை செதுக்கப்பட்டிருக்கு, வரையப்பட்டிருக்கு அந்த ஓவியங்கள். அப்போ ஒரு 2250 வருஷங்களுக்கு முன்னால அவ்வளவு ஓவியமும் குகையும் செதுக்கணும்னா அந்த அன்னைக்கு வாழ்ந்த மனிதர்கள் எவ்வளவு அறிவுபூர்வமாக வளர்ந்திருக்கணும். அது முன்னாடி போகும் இல்லையா? அது ஒரு 1000 வருடம் 500 வருடம் முன்னாடி வச்சுக்குங்க.
ஒரு 1000 வருட தொடர்ச்சியாக இருந்தால்தான் நீங்க அஜந்தா குகை ஓவியங்களையும் வரைய முடியும், அந்த குகையை செதுக்கவும் முடியும். அந்த செதுக்கல் இன்னைக்கு இருக்கிற மாதிரி மிஷின் கட்டெல்லாம் கிடையாது. அப்ப இரும்பு பயன்பாட்டில் இருந்திருக்கணும். இரும்பை இப்படி செதுக்கணும், இப்படி வெட்டணும் கல்ல அப்படிங்கிற அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது, அந்த ஓவியங்களில் இருக்கக்கூடிய தன்மை. நான் ஆரம்பத்தில் சொன்ன 30,000 வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன ஓவியத்தன்மைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனித உடல் கூறுகள், கண் எங்க இருக்கணும், காது எங்க இருக்கணும்னு ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா, அந்த அளவுகோல் எல்லாம் மிக அழகாக பதிவாயிருக்கு. காஸ்டியூம், அவங்க என்ன உடை உடுத்துனாங்க, அந்த உடை பருத்தியில நெய்யப்பட்டதா வேற ஏதாவது மெட்டீரியல் செலக்ட் பண்ணி நெய்யப்பட்டதா, அது அந்த ஓவியத்துக்குள்ள தெரியுது. கழுத்துல நகைகள் போட்டிருக்காங்க, அந்த நகைகள் பாசியில செய்யப்பட்டதா, மண்ணுல செய்யப்பட்டதா, கல்லுல செய்யப்பட்டதா, அல்லது சங்குல செய்யப்பட்டதா, அல்லது நவரத்தினங்களால் ஆனதுல செய்யப்பட்டதா, தங்கத்திலையா வெள்ளியிலையா, இதெல்லாம் ஒரு ஓவியத்தை பாட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? ஆனா அதை வரைஞ்சு அந்த அறிவும் பெற்றிருந்தாங்க, அது தெரியற மாதிரி வரைஞ்சவும் இருக்காங்க. அப்போ அந்த ஓவியம் நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறது. கிமு 200 ஆரம்பிச்சு அது அப்படியே வந்து சாதவானர் காலகட்டம்னு சொல்லுவாங்க, அது அப்படியே கீழே வந்து கிபி 200 காலகட்டம் வரையில் அது முடிஞ்சிருக்கு. அந்த குகைகள் புத்த மதத்தை அடிப்படையாக கொண்டது. அதில் ஒரு சில வண்ணங்கள் பயன்படுத்தியிருக்காங்க, முக அமைப்புகள், இது எல்லாம் புத்த மதத்துக்கு சார்ந்த அந்த ஓவியர்கள் பதிவானது. அதைத்தான் சீனாவிலிருந்து வந்த யுவான் சுவாங்க பின்னாடி வந்தவங்கெல்லாம் அதை பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. இதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சி அதே காலகட்டத்தில் இங்கே என்னடா நடந்திருக்குன்னா, நமக்கு கிமு 200 காலகட்டம் கரிகால் பெருவெடுத்தான் காலகட்டம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நம்மளோடு நேரத்தை பகிர்ந்து சென்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கல்லணையில் இன்னைக்கு நீரை வந்து காவிரி நீரை வந்து இன்னைக்கு திறந்து விட்டுட்டு இங்கே வந்து நின்று பேசினாங்க. 30 வருடத்துக்கு பிறகு தஞ்சை மகன் மண்ணுக்கு ஒரு அருமையான பெண்மணி சகோதரி இன்னைக்கு கலெக்டராக வந்திருக்காங்க. அவங்க நின்று பேசும்போது கல்லணையில் தண்ணியை திறந்து விட்டுட்டு இங்கே வந்து பேசுகிறாங்க. சம்பவம். ஆனால் அந்த கல்லணை கரிகால் பெருவர்த்தனால் கட்டப்பட்டது. அப்போ நம்ம ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்துட்டோம். கல்லணை மெக்கானிசம் நம்ம கைக்கு வந்துடுச்சு, இந்தியாவில் எங்கேயும் இல்லை. அப்போ நம்ம அறிவுபூர்வமானவர்களாக நாம் அன்றும் மெக்கானிசத்தையும் இந்த இன்ஜினியரிங் கான்செப்டை வைக்கிறவங்களாகத்தான் நம்ம இருந்திருக்கோம். அந்த காலகட்டத்தில் தான் பல்லவர்கள் காலகட்டம் தொடங்குது. அவங்க நார்த் இந்தியாவில் இருந்த பாறையை குடைந்து ஒரு கோவிலை உருவாக்குது, ஸ்கல்ப்சர் உருவாக்குற கான்செப்டை அவங்க இங்கே எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அவர்கள் தான் காஞ்சிபுரமும் மகாபலிபுரமும் பாறைகளை தேடி குடைவரை கோயில் அமைக்கிறாங்க. அது வந்து அஜந்தா கோவிலுடைய தொடர்ச்சி. அதெல்லாமே கிபி 200 காலகட்டத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ ஒன்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒன்று இருக்கு. அதே சமயத்தில் ஒன்று போல் சிந்தித்ததும் நடந்திருக்கு. அங்க என்ன சிந்திச்சானோ அதே காலகட்டத்தில் நம்ம இங்கேயும் சிந்திச்சிருக்கோம். இன்னொன்று, அங்க சிந்திச்சதை சுமந்து வந்து வரலாற்றினுடைய தொடர்ச்சி சமூக மாற்றத்தில் பின்னாடி இங்க நம்ம பதிவும் பண்ணியிருக்கோம். ஓவியம் என்பது இந்த இடையில நீங்க கல்லில் ஒன்றை பதிவு பண்ணணும்னா நேரடியாக செதுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா மாக்கல்லில் அல்லது சுண்ணாம்பு கல்லில் நீங்க கல்லில் வரையணும். இங்க செதுக்கணும், இங்க கை வரும், இங்க கண்ணு வரும், இப்படின்னு நீங்க முதல்ல மாவு கல்லில் வரையணும். இரண்டாவது, ஒரு கோயில் குடைவரை கோயில் நம்ம பதிவு பண்றோம்னா தோளிலோ மரப்பட்டையிலோ சாறுகளை வைத்து நீங்க முதல்ல வரையணும். வரைஞ்சு பொறுப்பில் இருப்பவர்களிடம் இது இப்படித்தான் வரும் அப்படின்னு காட்டணும். இரண்டாவது, சிற்பிகளிடம் இந்த ரெஃபரன்ஸை இந்த மேப்பை கொடுக்கணும். அப்போ ஓவியம் என்பது நம்மிடமும் இருந்திருக்கிறது. சிலைகள் ஆவதற்கு முன்னால், ஸ்கல்ப்சரா மாறுறதுக்கு முன்னால், குடைவரை கோயில்களாக மாறுவதற்கு முன்னால் அது அடிப்படையில் ஓவியமாக இருந்துதான் அது அதுவாக மாறியிருக்கு. ஆனா நமக்கு என்னன்னா ஓவியத்தில் நாம தொடல. ஓவியத்தை விட சங்க சித்திரங்கள்னு சொல்லுவோம். நம்ம எப்படின்னா சங்க இலக்கியம்னு சொல்ல மாட்டோம், அது ஒன்று சொல்லுவோம். ஆனா சங்க சித்திரங்கள் பேசுறத வந்து நம்ம வந்து ஓவியம் அவ அந்த அது பொண்ணு அப்படி பாருங்க ஓவியம் மாதிரி இருக்காமோ சாதாரணமாக சொல்லும்போது சொல்லுவோம்.
எல்லாத்துக்கும் உதாரணங்கள் ஓவியமாக சொல்லுவோம், பேச்ச ஓவியமாக சொல்லுவோம், வாழ்க்கையை அவனது வந்து அப்படியே ஒரு ஆர்ட் ஃபார்மேட்டில் இருக்குங்க, அப்படியே டிசிப்ளினாக இருக்குங்க அவன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வாழ்க்கையும் எழுத்தும் இலக்கியமும் நாம் அதிகமாயிட்டதுனால, கலைகளில் வேறொரு தன்மை, அட்வான்ஸ் தன்மைக்கு நாம் போயிட்டதுனால ஓவியத்தை நம்ம ரெஃபரன்ஸாக மட்டும் வச்சுக்கிட்டோம். அப்படித்தான் இருந்திருக்கு. நமக்கு முத்தரையர் காலம், இப்போ நமக்கு பல்லவர்கள் காலத்தில் இருந்து, குறுநில மன்னவர்களாக இங்கிருந்த காலத்தில் இருந்து, சோழர்கள் இருந்ததிலிருந்து 800 சில்லறையில் வந்து விஜயாலயன் வந்ததுக்கு பிறகு, இங்கே தஞ்சாவூர் என்பது தலைமை இடமாக மாறிய பிறகு, தஞ்சாவூரில் இருக்கிற தலைமை இடத்தில் பொறுப்புக்கு வந்தவர்கள் கட்டிடக்கலையை பெரிய ஈடுபாடு கொண்டிருக்காங்க. அப்ப கட்டிடம் எல்லாம் எப்படி இருந்தது? சுண்ணாம்பு சுதையில் இருந்தது. கற்றளி எடுப்பது என்பது மிக முக்கியமான பங்களிப்பா மாறுது. அப்ப கற்றளி எடுப்பது என்பது வெறும் கல்லை வச்சு அடுக்கிறதல்ல, அதுக்குள்ள கம்ப்ளீட் டிசைன்ஸ். இன்னைக்கும் தஞ்சாவூர் கோயிலினுடைய அந்த புகைப்படத்தை எடுத்து நம்ம ஓவியமா மாற்றணும்னா அது வந்து அப்படியே சிஸ்டமேட்டிக்கா ஒரு இன்ஜினியரிங் கான்செப்ட்ல தான் விரிவடையும். அப்போ அடிப்படையில் தஞ்சாவூர் கட்டுவதற்கு முன்னால் நாம் ஒரு ஓவியமாக்கித்தான், அந்த சிற்பங்களை ஓவியமாக வரைஞ்சுதான் நம்ம கற்றளிக்கு மாற்றிருக்கோம். ஆனால் ஓவியத்தை நம்ம வரையலை. இது தொடர்ச்சியாக நம்மிடம் இருந்திருக்கிறது. இப்போ நம்ம இதை வந்து நம்ம பின்பற்றி இருந்தாலும் ரெக்கார்டாக வேணும். நம்ம இதெல்லாம் சொன்னாலும் ரெக்கார்டு எங்கே இருக்கு? ரெக்கார்டு இப்போ நமக்கு வேற வேற உதாரணங்கள் சொல்கிறேன். ஆனால் தமிழகத்தில் எங்கே ரெக்கார்டு இருக்கு? அஜந்தா போல எங்கே ரெக்கார்டு இருக்கா? இருக்கு. காஞ்சிபுரத்திலையும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளேயும் இருக்கு. நமக்கு அதுதான் அதிகபட்சமான ரெக்கார்டு. சித்தன்ன வாசல், காஞ்சிபுரத்தினுடைய வரதராஜ பெருமாளுடைய கோயிலினுடைய உள்பிரகாரம், பிரகதீஸ்வரர் கோயிலினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய ஓவியங்கள், இது எல்லாம் 1000 சில்லறை வருடங்கள் வயது கொண்டது. காஞ்சிபுரம் பல்லவர்கள் காலத்தில் முன்னாடி காலகட்டம். ஆனால் பெரிய தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது 1050 காலகட்டத்தில் அந்த கோயில் கட்டி முடித்த பிறகு அதற்கு பின்னால் வரையப்பட்டது. அப்போ அதனுடைய வயசு கிட்டத்தட்ட 1000. கோயில் வயசு தான் அந்த ஓவியத்துக்கு இருக்கணும், இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் அந்த வருடம் தான். அப்போ அங்கே இருக்கிற உள்ள இருக்கிற ஓவியங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பெரும்பகுதி பார்த்துருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா அது பழுதடைஞ்சு போயிடும்ட்டு பாதுகாத்து வச்சுருக்காங்க. அந்த ஓவியங்கள் அனைத்தும் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சைடில் இந்திய தொல்லுயிர்கள் வந்து அதெல்லாத்தையும் புகைப்படம் எடுத்து புத்தகமாக்கி பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவியங்களுடைய தன்மை என்னவா இருக்குதுன்னு பார்த்தா, அது அஜந்தாவினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய மரபு கூறுகள் அதுக்குள்ள இருக்கு. உடல் அமைப்பு, அதுக்கு பிறகு அது கதை சொல்லுகிற விதம், வண்ணத்தை வந்து அவங்க பயன்படுத்தினது, ஆர்னமெண்ட்ஸ் அல்லது உடைகள், இப்படியெல்லாம் அவங்க வெளிப்படுத்தினது, இது எல்லாமே அஜந்தா குகைகளில் இருந்தது போலவே பாதிப்பில் இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவில் இதே போல் ஒரு குகையில் ஸ்ரீலங்காவிலையும் இந்த ஓவிய பாதிப்புகள் இருக்கு. அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் இருக்கு, தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கு, அஜந்தாவில் இருக்கு. இந்த மூணும் ஒன்று போல் இருக்குன்னா இந்த மூன்றையும் வரைந்த ஓவியர்கள் புத்த மதத்தை அடிப்படையாக கொண்ட ஓவியர்கள். புத்தம் ஓவியக்கலையில் அவ்வளவு நுணுக்கமாக இருந்திருக்கிறது. கட்டிடக்கலையில் புத்த மதத்தை தழுவியவர்கள், புத்த மதத்தினுடைய அறிவுக்கூறு கொண்டவர்கள், அவர்கள் கட்டிடக்கலையிலும் குகை ஓவியத்திலும் சிற்பக்கலையிலும் மிக வல்லுநராக இருந்திருக்கிறார்கள். முக பாவனைகள், அதுக்கடுத்தது அஜந்தா கோவிலினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய ஓவியங்களில் புத்தரை பற்றி சொன்னதை விட புத்தரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கைகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெண்கள், பணிப்பெண்கள், உள்ள இருக்கக்கூடிய ரதம் இழுக்கிறவங்க, இப்போ வேற வேற வாழ்க்கை சூழலில் அதுக்கு அடுத்தடுத்த மட்டத்தில், அரச மட்டத்திலிருந்து அடுத்தடுத்த மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனையும் ஓவியமாக பதிவாயிருக்காங்க. எங்க மனிதத்தின் மேல், எல்லா மனிதர்கள் மேல் அன்பு கொண்டு, நீங்க ஒரு பவா செல்லத்துறையும் தம்பியும் சொன்னது போல இலக்கியம் மனிதத்தை அடிப்படையாக வைத்து தான் இலக்கியம். அதுபோல கலையும் மனிதத்தினுடைய அடிப்படையிலேயே இருந்திருக்கு. அது புத்தம் செஞ்சிருக்கு. ஆனா அதனுடைய தொடர்ச்சியாக இந்திய முழுக்க அதனுடைய பாதிப்புகளில் வந்த ஓவியங்களில்
எளிய மனிதர்களுக்கு இடம் குறைவு. அனைத்தும் கடவுள்கள் சார்ந்து போயிருச்சு. அனைத்தும் புராணங்களையும் கடவுள் நம்பிக்கைகளையும் கடவுள் சார்ந்து சொல்லப்பட்ட கதைகளையும் ஓவியமாக்குச்சே தவிர எளிய மனிதர்களுக்கான கதை மிக குறைவு. சிவனுடைய லிங்கத்தின் மேல காலை வச்சு ஒரு வேடன் கண்ணை குத்திக்கிட்டான்னு சொல்ற ஒரு கதையில ஒரு எளிய மனிதன் வர்றான். அது மாதிரி சிவன் கதையில் ஒரு எளிய மனிதன் வருவான். ஆனா எளிய மனிதன் வாழ்க்கையை சொன்னானா இந்த ஓவியம் சொல்லியிருக்கான்னா தமிழகத்திலும் இல்லை, இந்தியாவிலும் இல்லை. ஆனா ஈஜிப்தில் இருந்தது, எகிப்தில் இருந்தது. எகிப்தில் 1920 இன்றிலிருந்து 100 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பிரிட்டிஷ்கார கண்ட்ரோலில் ஈஜிப்த் இருந்தது. பிரிட்டிஷனுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது ஈஜிப்தினுடைய பிரமிடெல்லாம் இருக்கு இல்லையா, பிரமிடுக்குள்ளே போய் நிறைய பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் உள்ளே போய் நகை இருக்கா அது இருக்கா அப்படி எல்லாம் கொள்ளையடிப்பாங்க. அப்போது உள்ளூரில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ அதுக்குள்ளே பேய் இருக்குது, உள்ளே போனால் அடிச்சிரும் செத்துரும். இன்னைக்கு நம்ம புவனேஸ்வரில் பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, ஒரிசாவில் பேசுகிறோம் இல்லையா, அந்த கோயிலுக்குள்ளே போனால் அடிச்சிருந்தாங்க. போனாங்க, ஒன்றும் அடிக்கலை. பாம்பு காவல் காக்குது அது இதுன்னு எல்லா கதையெல்லாம் பவாசல்லத்துறையை விட அதிகமாக கதை விடுற ஆளுங்க நம்ம ஆளுங்க. வரலாறு அதெல்லாம் நம்பாது. வரலாறுக்கு உண்மை வேணும். நீ என்ன கதை வேணாலும் விடு, எனக்கு நிரூபிங்கிறது தான், அதுதான் வரலாற்று. அப்படி அந்த குகைகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்யறதுக்காக கார்ட்டர்னு ஒருத்தர், அவர் அவருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அவர் அங்கேயே கதியாக கிடந்தார். போய் எல்லா பிரமிடுக்குள்ளேயும் தேடினார், ஒன்றுமே ஆப்படலை. வேற வழி இல்லாமல் அவர் கூட இருந்தவங்கெல்லாம் சில பேர் செத்து போயிட்டாங்க. இவர் வேற வழி இல்லாமல் மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்புற மூடுக்கு வந்துட்டார். வரும்போது அவருக்கு டீ காஃபி கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஈஜிப்தியன், ஒரு எகிப்து மனிதன், சார் இந்த இடத்துல என்னமோ இருக்கு அப்படின்னா, என்னடா நான் டீ கொண்டு வரும்போது வண்டியில் ஏதாவது இடிச்சுது அப்படின்னா, என்கடாண்ணா வாடா, மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வண்டியில் ஏற்றுற சமயத்தில் போய் அதை எட்டி பார்த்தாங்க. பார்த்தா ஒரு கல் மட்டும் தூக்கிட்டு நின்றுது. சரி நோண்டுறான்னா, அப்படி நோண்டுனாங்கன்னா அது ஒரு சின்ன கதவு மாதிரி தோணுச்சு. எல்லாம் நிறுத்துங்கடான்னு எல்லாம் மட்டும் நிறுத்திட்டு கடப்பாறை எல்லாம் எடுத்துக்கிட்டு இறங்கி நோண்டுனா அது ஒரு கதவு. உடைச்சா அது ஒரு குகை போகுது. அந்த குகைக்குள்ள போனா தடுப்பு அது ஒரு பிரமிட்டுக்குள்ள உள்ள போய்கிட்டே இருக்கு. போனா ஒரு மிகப்பெரிய கதவை உடைத்தால் உள்ள மிக பிரம்மாண்டமான பாதாள அறையும் அதன் சுவர்கள் முழுக்க ஓவியங்கள். என்ன ஓவியங்கள் அப்படின்னு பார்த்தா, எகிப்தில் இருந்த சாதாரண மனிதர் தினசரி வாழ்க்கையெல்லாம் வரையப்பட்டிருக்கு. வாத்து பிடிக்கிறது, மாடு கயிறு போட்டு கட்டி அறுக்கிறது, அப்புறம் மீன் பிடிக்கிறது, பறவைகள், மரங்கள், விவசாயம். அன்னைக்கு இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற பொன்னியின் செல்வன் சினிமாவை விட 100 மடங்கு வரைஞ்சிருக்கான். அதில் அவர் பார்த்தாரு. அந்த புகைப்படங்கள் அத்தனையும் மிக முக்கியம், அதை சொல்லிடுறேன். இப்போ உள்ள போய் உடைச்சு இன்னொரு பெரிய கதவு இருந்தது. அதை உடைச்சா உள்ள ஒரு மன்னன் பயன்படுத்திய அத்தனை பொருள்களும் உள்ள பாதுகாக்கப்பட்டிருக்கு. சேரட் வண்டி, அவருடைய உடை, சேர், செருப்பு, துணி எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அனைத்தும் தங்கத்தில் இருக்கு. அந்த பாதாள அறை துட்டக்காமன் என்கின்ற ஒரு இளம் வயது எகிப்திய மன்னனுடைய மரண அறை. அதுல கடைசியில் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்காங்க. வரலாற்றை அப்படி ஓபன் பண்ணி விட்டது. மிகப்பெரிய வரலாறு. எகிப்தினுடைய வரலாறு துட்டக்காமனில் இருந்து தொடங்குகிறது. துட்டக்காமனுடைய காலகட்டம் 2000க்கு முன்னால, புத்தர் பிறந்ததுக்கு 150 வருஷத்துக்கு பின்னால, 30 கிமு 30. அப்போ நம்ம கரிகால் பழுவலைத்தான் நம்ம சொல்றோம் இல்லையா, தொல்காப்பியம் எழுதின காலகட்டம், அதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. அந்த சுவர் முழுக்க அவ்வளவு ஓவியங்கள், இன்றும் அது பாதுகாக்கப்படுகிறது. நண்பர்களே, நீங்க ஒரு தேடல் உள்ளவர்களாக இருந்தால் இணையம் இருக்கும், துட்டக்காமன் அப்படின்னு போட்டு அந்த வரலாற்றை படிச்சிருங்க, படிங்க. அப்படி ஒரு வரலாற்றுக்குள்ள ஒரு இது. சரி, இது 1920 நடந்தது. இப்போ 2020 எகிப்து முழுக்க துட்டக்காமனுடைய 100 அந்த நிறைவை எகிப்திய அரசு மிகப்பெரிய அளவில் கொண்டாடிச்சு. ஆனா இப்போ அதே 1924 சிந்து சிவிலைசேஷன் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவில் டிக்ளேர் பண்ணப்பட்டது. சிந்து வெளி என்று ஒன்று இருந்தது, இந்த மக்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க, இவ்வளவு ஆதாரபூர்வமான விஷயங்கள் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. உலகம் அதை ஏத்துக்குச்சு. இன்னைக்கு இந்தியா இதை கொண்டாடல.
எகிப்து கொண்டாடிச்சு, இந்தியா இதை இன்னும் கொண்டாடலை, கண்டுக்கவே இல்லை. அப்ப நம்மளுடைய வரலாற்று அறிவு எங்க இருக்கு? வரலாற்று எதை வரலாறுங்கிறோம்? கதைகள், வரலாற்று பூர்வமான விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கணும். தஞ்சாவூர் என்பது முத்தரையர்கள் ஆளப்பட்டது, சோழர்களால் ஆளப்பட்டது, பல்லவர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது, குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டது, விஜயநகர பேரரசு, நாயக்கர் பேரரசு, பாண்டிய பேரரசு, எல்லாம் கலந்தது தான் சமூகம், எல்லாம் கலந்தது தான் வரலாறு. நீங்க ஒன்றை பிடிச்சிக்கிட்டு தொங்கக்கூடாது. வரலாற்றை அப்படியே ஏற்றுக்கணும், அதை அக்செப்ட் பண்ணணும், அதை படிக்கணும், ஓப்பன் ஹார்ட்டா படிக்கணும். நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மட்டும், என் ஜாதியை சொல்றான், என் மதத்தை சொல்றான், ஐயோ என்னை அடிமையா வச்சு, அதெல்லாம் கிடையாது. இங்க எல்லாரும் அடிமையா தான் இருந்தது. உலகம் முழுக்க இது பொருந்தும். ஐரோப்பியா நாடுகள் ஒன்று கொண்டு அடிச்சுட்டு கிடந்தது. உங்களுக்கு தெரியாது, 2000 வருடமா ஐரோப்பியா, பிரான்ஸும் இந்த பக்கம் இட்டாலியும் ரோமும் அந்த பக்கம் இருக்கிற இங்கிலாண்டும் ஒன்று கொண்டு அடிச்சுட்டு கிடந்தாங்க. ஆனா ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் யூரோப் அப்படிங்கிற ஒத்த பேருக்கு பின்னாடி அத்தனை நாடு ஒன்று கூடிருச்சு. ஒரே யூரோங்கிற காயினை ஒன்னாக்கிட்டாங்க. இன்னைக்கு செங்கன் விஷயம் எடுத்தீங்கன்னா யூரோப் முழுக்க ஒன்னா சுத்திட்டு வரலாம். எப்படி மாறிச்சுது? அவன் அடிச்சுக்கிட்டு கிடந்தவன் தான். 2000 வருஷம் ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுட்டு, அவனுக்கு போரெல்லாம் எடுத்தீங்கன்னா அவ்வளவு ரத்தமும் சதயமா இருக்கு. ஆனால் காலமும் சமூகமும் மாற்றம், ஒருவரை தொடர்ச்சியாக அடித்தா அந்த வரலாறு மாதிரி இன்னொரு வரலாறு ஃபார்ம் ஆகும். நம்புனீங்களா கோவிட்ல உலகம் இப்படி செதஞ்சு போகும்னு? ஒரு பயம் வீட்டை விட்டு வெளியே வரல. உலகம் முழுக்க ஒரு கொசு உருவம் கூட கிடையாது, ஒரு வைரஸ். அதனால இங்க நாம நினைக்கிற மாதிரி ஒன்று போல் அல்ல உலகம் நகராது. உலகம் நகர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை உணர்வதும் அந்த மாற்றத்தை படித்து நம்மளை மேம்படுத்திக் கொள்வது தான் வரலாறு, அதுதான் இலக்கியம். இன்னொரு சம்பவம் சொல்றேன். 1920 இந்த துட்டக்காமன், 1800 சில்லறையில் 820, அதுல இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அதே ஈஜிப்தில் நெப்போலியன் என்ன பண்றான், பிரான்ஸ்ல அதிபதி ஆயிடுறான். ஆன பிறகு அவன் அங்கிருந்து, அவனுக்கு பிரிட்டிஷ்காரனை பிடிக்காது. பிரிட்டிஷ்காரன் ஈஜிப்தை ஆண்டுகிட்டு இருக்கா, பிடிச்சி வச்சிருக்கான். நேராக அங்கிருந்து இட்டாலி வழியா மெடிட்டரேனியன் சி வழியா நேராக ஈஜிப்துக்குள்ள இறங்கி அட்டாக் பண்றான். இந்த போர்ல என்ன நடந்துருதுன்னா, பிரான்ஸ், அதாவது நெப்போலியனுக்கு அவ்வளவு சக்சஸ் கிடைக்கல. வேற வழி இல்லாம நெப்போலியன் எஸ்கேப் ஆகி படைகளை மட்டும் விட்டுட்டு அவன் திருப்பி போயிடுறான், பிரான்ஸ் போயிட்டான். இப்போ இங்கிருந்த படைகள் நைல் நதி, இங்க காவேரி மாதிரி அங்கே நைல் நதி ஓரத்தில் அங்கங்கே டென்ட் போட்டு தங்கி இருக்கும்போது அந்த படையாட்கள் என்ன பண்றான், அங்கே ஏதாவது பொருள்கள் கிடைக்குமா அல்லது நகைகள் கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் தேடும்போது ஒரு கல் கிடைக்குது, கருங்கல். நம்ம ஊர்ல எல்லாம் துணி துவைக்க போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கருங்கல். அந்த கருங்கல்ல பார்த்துட்டு இது ஏதோ ஒரு மாதிரி எழுதியிருக்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் கொண்டு போய் அதை கொண்டு படை தளபதிகிட்ட கொடுக்குறான். அவன் ஜெனரல் பார்த்தா, சரி என் கூடாரத்தில் வச்சிரு. அவன் அதை ஆட்டையை போடுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சு, பிரிட்டிஷ் படைகளில் உள்ள நுழைஞ்சு ஈஜிப்து ஆக்குபை பண்ணிருச்சு. நெப்போலியன் படைகள் ஓடி போயிடுச்சு. இப்போ அந்த கல் மட்டும் கிடக்குது. அந்த கல்லை பிரிட்டிஷ்காரன் எடுத்துக்கிறான். என்னடா இது அப்படின்னு பார்க்குறான். அவன் எடுத்து அங்கே கொண்டு போயிட்டான். கொண்டு போய் கிட்டத்தட்ட 20-30 வருடங்களாக அதை ரிசர்ச் பண்ணுறான். என்ன இந்த கல்லில் எழுதியிருக்கு? ஒரு 3 விதமாக அது எழுதியிருக்கு. மேலே ஒரு எழுத்தில் இருக்கு, நடுவில் கொஞ்சம் எழுதியிருக்கு, கோடு போட்டு நடுவில் கொஞ்சம் எழுதியிருக்கு, கீழே கொஞ்சம் எழுதியிருக்கு. இதை விதவிதமாக படிக்கிறாங்க. படித்து என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒன்றும் பிடிபடலை. கடைசியில் ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான். சார், மேலே இருக்கிறது அது பழங்கால ஈஜிப்தினுடைய எழுத்து. ஆனால் அதுக்கு அடுத்து நடுவில் இருக்கிறது ரோம் சார், ரோமன் லெட்டர் சார் அப்படிங்கிறான். என்னடா சொல்கிறேன்னா, அது இவன் அலெக்சாண்டர் இதை பிடிச்ச பிறகு கிளியோபேட்ரா பரம்பரை, டாலமி பரம்பரை, அலெக்சாண்டர் பரம்பரையாக மாறிடுது. அவனுங்க அதையே ரெண்டாவது எழுதியிருக்கானுங்க. மூணாவது என்னடானா, மூணாவது எழுத்து இப்போ இருக்கிற எழுத்து சார். நம்ம ஊர் போர்டுலாம் பார்த்துருக்கீங்கல்ல, மேலே இது தஞ்சாவூர், கீழே இந்தியில் தஞ்சாவூர், மூணாவது தமிழில் தஞ்சாவூர். ஒரே இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் தமிழ்லையும் ஒரே லெட்டர் இருக்கு இல்லையா, அதே ஃபார்மேட்டில் அங்கே இருந்துருக்குது அந்த கல்லில். அப்படின்னா இந்த ரோமனை படித்தா இந்த ரெண்டில் என்ன எழுதியிருக்குன்னு தெரிஞ்சிரும்டான்னு அந்த ரோமனை படிக்கிறாங்க. அது ஒரு கோயிலுக்கு ஏதோ தானம் பண்ணுறதை பற்றியோ ஏதோ அது மாதிரியான ஒரு சாதாரண வாக்கியம். அதை படித்த உடனே அதுக்கு ஒரு ஆல்பாபெட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே கண்டுபிடிக்கிறாங்க அம்மா. அந்த அம்மாவை இந்தியில் என்னடா எழுதியிருக்கு, அந்த இதுதான் ஆவா, இதுதான் இம்மா, இதுதான் மாவா அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது பழங்கால
ஈஜிப்தினுடைய லெட்டர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. கிடைச்சா ஈஜிப்தினுடைய கோயில் செவறுகள் படங்கள் போலவே வர வச்சு, குருவி, காக்கா, ஏணி, அது மாதிரியாத்தான் படங்கள் மூலம் தான் அது எழுத்து. அது ஈஜிப்தினுடைய வரலாற்றை அப்படி சொல்லுது. ஈஜிப்தினுடைய வரலாறு மிக துல்லியமாக, எழுத்துப்பூர்வமாக, ரெக்கார்டு பூர்வமாக இந்த கல்லு மூலம் ஓப்பன் ஆகுது. அப்போ ஒரு சிறு கல் மிகப்பெரிய நாட்டினுடைய வரலாற்றை ஒரு சம்பவத்தின் மூலம் திருப்பி கொடுக்குது. இப்போ பாருங்க, நெப்போலியன் பயணப்பட்டு வந்ததோ, பிரிட்டிஷ்கார இங்கே வந்ததோ, அந்த கல் கிடைச்சதோ, மூணும் வரலாற்றுக்குள்ள நடந்த சம்பவம். இதே போல் ஒரு சம்பவம் இங்கேயும் நடக்குது. 1800 கல்கட்டாவுக்கு ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி போஸ்டிங்கில் ஒருத்தன் வர்றான். வந்தவன் அவன் கொஞ்சம் ஆர்கியாலஜிக்கல் இன்ட்ரெஸ்ட் உள்ளவன். அவன் என்ன பண்ணுறான், அங்கங்கே தேடுறான். தேடும்போது ஒரு ஸ்தூபி, ஏதோ சிங்க தலையெல்லாம் வச்சது ஒரு ஸ்தூபி ஒரு இடத்துல பார்க்குறான். இது என்னடா புதுசாக இருக்கேன்னு நினச்சி விட்டுட்டான். ஆனால் அதே மாதிரி ஒரு ஸ்தூபி குஜராத் பக்கத்தில் ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் துணி துவைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இது இங்கே கிடக்குது அப்படிங்கிறான். இப்படி பார்த்தா அவனுடைய அரசு பணி காலத்தில் இதே போல் ஒரு 4-5 ஸ்தூபியை வெவ்வேறு இடங்களில் பார்க்குறான். பீகாரில் பார்க்குறான், குஜராத்தில் பார்க்குறான், மத்திய பிரதேசத்தில் பார்க்குறான். இப்படி வேற வேற இடத்துல பார்த்த உடனே இவனுக்கு இதில் என்னமோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு அதை தேடி போகிறான். தேடி போனால் அதுதான் அசோகருடைய ஸ்தூபி. அசோகன் என்ற ஒருத்தர் இருந்தாங்கிறத அந்த பிரிட்டிஷ்காரனுடைய அந்த கல்வெட்டு, அந்த ஸ்தூபி மூலம்தான் அந்த வரலாறே விரிவடையுது. அசோகா அப்படின்னு அவர் எழுதிய புத்தகம் இன்றும் ஆர்கியாலஜிக்கல் முறையில் மிகப்பெரிய பதிவு. அது அப்படித்தான் அசோகர் நமக்கு வர்றாரு. அவர் புத்த மதத்தை பின்பற்றாரு வர்றாரு. அவருடைய ஸ்தூபி, அவருடைய மரம், ஆலமரம், கம்ப்ளீட் அசோகர் நமக்கு விரிவடைகிறார். அந்த அசோகர் கதையை 1920 காலகட்டத்தில் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு நேரு படிக்கிறார். அவர் ஜெயிலுக்குள்ள உட்காரும்போது உலக வரலாறு எழுதினார் இல்லையா, அவர் படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார் பொழுதுபோகலின்னு. படிக்கும்போது இந்த கதையை படிக்கிறார். அதில் அவருடைய அசோகருடைய கல்வெட்டில் எல்லாம் தேவனாம்பியா பியாதாசி என்கின்ற நான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். என்னன்னா கடவுளுடைய குழந்தையாகிய நான் அப்படின்னு தான் அவருடைய கல்வெட்டினுடைய ஆரம்பம். அது தேவனாம்பியா பியாதாசியாகிய நான் இந்த வார்த்தை. நேருக்கு இது பிடிச்சு போச்சு. உடனே என்ன பண்றாரு, பியாதாசி அப்படிங்கிறத பிரியதர்ஷினின்னு தன் பொண்ணுக்கு பேர் வைக்கிறார். அதான் இந்திரா பிரியதர்ஷினி. சரியா? இத ஒரு 100 வருடம் கழிச்சு சென்னையில் இருக்கிற ஒருத்தன் படிக்கிறான். படிச்சு அவனுக்கு இந்த வரலாறு பிடிச்சு போய் அவன் பொண்ணுக்கு பிரியதர்ஷினின்னு பேர் வைக்கிறான். அது என் பொண்ணு. என் பொண்ணு மூத்த பொண்ணுக்கு நான் பிரியதர்ஷினின்னு பேர் வச்சேன். ஏன்டா சம்பந்தமே இல்லாமல் ஈரோட்டில் பிறந்தவன் பிரியதர்ஷினி இதே இந்த பேர் எப்படா வைக்கிறான்னா, என்னுடைய முகநூல் பக்கத்தில் கூட தேவனாம்பியாகிய பியாதாசி ஆகிய நான் அப்படின்னு தான் என்னது போட்டு வச்சிருக்கேன். எங்க பாதிக்குது பார்த்தீங்களா? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு செயல் அந்த பிரிட்டிஷ் அசோகர் வாழ்ந்த காலகட்டம் கிமு 400-300, அதாவது அந்த 200 காலகட்டம், அதாவது நம்மளுடைய கரிகால் பருவத்தான் காலகட்டத்துக்கு முன்னாடி. அங்கிருந்து அந்த கல்வெட்டு கிடைச்சது 1820. 1920 நேரு படிக்கிறாரு. 2000 நான் 1996 நான் என் பொண்ணுக்கு பேர் வைக்கிறேன். எவ்வளவு தொடர்ச்சி, வரலாற்று தொடர்ச்சி. பாதிப்புகள் ஒன்றுக்குள்ள ஒன்று பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக நம்ம இருந்துகிட்டே இருக்கோம். அப்படி ஓவியங்களுக்குள்ளும் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த ஓவிய தொடர்ச்சியை தமிழகம் தவறவிட்டிருக்கிறது. ஏன்னா அந்த ஓவியத்தை விட அதுக்கு அடுத்த ஒரு தொழில்நுட்பம், ஒரு கலை நுணுக்கம் அதுக்குள்ள போயிட்டதுனால இது தேவையில்லாமல் போயிருக்கும். தேவைக்கு பயன்படுத்தி விட்டாச்சு. அதுக்கு பிறகு 1700 காலகட்டத்தில் தான் நாயக்கர்கள் வம்சம் இங்கே வரும்போது அவர்கள் அங்கிருந்து ஆட்களை கூட்டிட்டு வராங்க. தஞ்சாவூர் ஓவியம் நம்ம சொல்றோம் இல்லையா, இது அங்கிருந்து நாயக்கர்கள் வம்சத்தினுடைய அவர்களுடைய பூர்வீகத்திலிருந்து கூட்டி வரப்பட்டு அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு ஃபார்மை பண்ணி இங்கே அரண்மனைகள்ல மாற்றாங்க. அப்ப யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த பாதிப்பு, அந்த ஆர்வம் தொடுது. அதனுடைய தொடர்ச்சியாக அது டெவலப் ஆகுது. மராட்டியர்கள் உள்ள நுழைகிறாங்க. அவங்க ஒரு ஓவிய ஃபார்மேட்டை கொண்டு வர்றாங்க. அது திருப்பியும் இன்னொரு ஃபார்மேட்டில் இங்கே பதிவாகுது.
அதுக்கு அடுத்தது ஆங்கிலேயர்கள் வர்றாங்க. அப்பெல்லாம் புகைப்படம் கிடையாது. அதனால ஆங்கிலேயர்கள் இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று ஓவியமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அழகான ஓவியங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்கள் தஞ்சாவூரினுடைய கோயிலை பல்வேறு விதமாக வரைஞ்சிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அகழியெல்லாம் பெரிய அகழி, ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கோபுரம், அங்கெல்லாம் மரங்கள் இடிந்து போனது, அங்கே ஆடு மாடெல்லாம் நின்றுக்கிட்டு ஆரம் மேய்ச்சிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டுகொள்ளப்படாமல், தஞ்சாவூர் கோயில் என்பது பல நூற்றாண்டுகள் கண்டுகொள்ளப்படவே இல்லை. பிரிட்டிஷார் காலகட்டத்தில் அவங்க இந்த ஓவியமெல்லாம் வரைஞ்ச பிறகு ஒரு காலகட்டத்தில் அதனுடைய செதஞ்சு போன அந்த மாட்சி மீட்சியாகுது, வெளிவருது. வெளிவரும்போது தான் உள்ளே இருக்கிற ஓவியங்கள் எல்லாம் அப்போ தான் வெளியே தெரியுது. அதுக்கு மேலே நாயக்கர் காலத்தில் அவங்க பூசி பூசி வரைஞ்சி வச்சுட்டாங்க. அதனால உள்ள ஓவியம் இருந்ததுங்கிறதே தெரியல. அப்படி திருப்பி அந்த நாயக்கர் கால ஓவியங்களை எல்லாம் மறைத்து அல்லது அதை தவிர்த்து உள்ள போனா ராஜராஜன் சோழன் அவன் நடராஜரை வணங்கி மனைவிகளோடு நின்று 3 மனைவிகளோடு நின்று வணங்குறதில் இருந்து இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நடராஜரை விட மிக பிரம்மாண்டமாக புத்தர் வரையப்பட்டிருக்கிறார். அது பல பேர் சொல்றதே இல்லை. இந்தியன் தொல்லியல் துறை கூட அதை அப்படியே கண்டுக்காம போகுது. மிக பிரம்மாண்டமாக புத்தர் வரையப்பட்டிருக்கிறார் உள்ள. அந்த ஆர்கியாலஜிக்கல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா செதஞ்சு போன சிவத்து வண்ணங்களுக்கு இடையில் அது இருக்கு. ஏன் அப்படின்னா ராஜராஜன் நாகையில் சூடாமணி விகாரத்தில் வெகு நாள் புத்த விகாரத்தில் வாழ்ந்தவன். அங்கே வாழ்ந்த பெண்ணை கூட அவர் காதலியாத்தான் வச்சுக்கிட்டு இருந்தார். பல வருடங்கள் அரசாட்சி வேண்டாம் என்று போன 10 வருட காலகட்டம் எங்கே இருந்தார் நாகராஜ சோழன்? ராஜராஜ சோழன் இருந்தது மக்களோட மக்களாக, அதிலும் குறிப்பாக அந்த புத்தமணி புத்த விவகாரங்கள் சார்ந்த இடங்களில் தான் அவருடைய பெரும்பகுதியான வாழ்க்கை சூழல் இருந்திருக்கு. அப்போ அவரும் புத்தத்தை அக்செப்ட் பண்ணவரா? அப்போ ஒரு ஓவியத்துக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது புத்தத்தை வரைந்தவர்கள் புத்தத்தினுடைய தாக்கத்தில் இருந்தாங்க. இவரும் புத்தத்தினுடைய பாதிப்பில் இருந்ததுனால மிகப்பெரிய புத்தருடைய அந்த ஓவியம் உள் பிரகாரத்தில் பெருசாக வரையப்பட்டிருக்கிறது. அப்போ ஓவியம் வரலாற்றுக்குள்ள வந்துருச்சா, ஒரு வாழ்க்கைக்குள்ள தொடர்புல வந்துருச்சா? இந்த ஓவியங்களை உள்ள போய் பார்த்தா ராணிகள் எல்லாம் மேலே ஜாக்கெட்டே போடல, நகைகள் போட்டிருக்காங்க. அலங்காரங்கள், சிகை அலங்காரங்கள் அழகாக பண்ணப்பட்டிருக்கிறது. நகைகள் மஸ்லின் துணி நல்ல அழகா, உள் ஆடைகளும் உள் நம்மளுடைய கால் கை எல்லாம் தெரிகிற மாதிரி அவ்வளவு நைஸ் துணியில் அந்த ஓவியங்கள் இருக்கு, வரையப்பட்டிருக்கு. அப்போ ராஜராஜ சோழன் எப்படி இருக்கான்? அடிஞ்சு வளைஞ்ச ஒரு கொண்டையில தாடி விட்டுருக்காரு, மீசை இப்படி திருகி விட்டுருக்காரு, இடுப்புல ஒரே ஒரு துணியை கட்டி சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி கிரீடத்தை எல்லாம் வச்சு நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சினிமாலாம் ரொம்ப வரலாற்றை ஏமாத்துது. அதை விட்டுருங்க, அது ஒரு சினிமா வேறு. அப்போ ஓவியத்துக்குள்ளே நம்ம இப்படித்தான் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஓவியங்கள் வரலாற்றை சொல்கின்றன, வரலாற்று மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்கின்றன. அவர்களுடைய அது நீங்கள் புராணம் சார்ந்த தத்துவத்தை விட்டுருங்க, அதை கடந்து சொல்கிறேன். அப்படித்தான் உலகம் முழுக்க இருக்கு. சரி, கற்கால மனிதர்கள் 35,000 வருடங்களுக்கு முன்னாடி அங்கேயெல்லாம் வரைஞ்சிருக்கான அந்த ரெக்கார்டு இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. தர்மபுரி பக்கத்திலும் கோத்தகிரியிலும் கொடைக்கானலுக்கு கீழே இருக்கக்கூடிய தேனி மலைப்பகுதிகளிலும் குகை ஓவியங்கள், ராக் ஆர்ட் இரண்டுமே 20,000, 15,000, 20,000 வருடங்களுக்கான தடயங்கள் நம்மகிட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் நான் கோத்தகிரியில் தமிழ்நாடுனுடைய தொல்லியல் துறை நண்பரோட நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணி அங்கே பார்த்தேன். அந்த ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறதுக்கே ரொம்ப சிரமம். அந்த ஓவியங்கள் மேல் ஓவியங்கள், ஏன்னா ஒரு நடைபாதையில் மிகப்பெரிய பாறையில் மேலே வரைஞ்சிருக்கான். எப்படி அன்னைக்கு ஏணி போட்டு கோடா போட்டு ஏறணும், அதில் படுத்துக்கிட்டு கூட நம்ம போட்டோ எடுக்கிறோன்னா படுத்துக்கிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு, அவ்வளோ சிரமமாக இருக்கு. அதில் எப்படி இதை வரைஞ்சான் அப்படின்னா, ஓவியங்கள் பெரும்பாலும் மத அடிப்படையில் இருந்திருக்கு. ஒன்று, தனக்கு உணவு, வேட்டை நாகரிகத்தில் உணவு தான் மிகப்பெரிய சொத்து, சொந்த பந்தமெல்லாம் அப்புறம்தான். உணவு கிடைப்பதற்கு அவன் பெரும் போராட்டம் போடுறான்னா, அந்த கிடைச்ச உணவை பாதுகாக்கிறதுக்கும் போராடினான். அப்போ வேட்டை நாகரிகத்தில் வேட்டைக்கு போகும்போது உணவு கிடைக்கணும்னா என்ன உணவு வேணும், எனக்கு சிங்கம் வேணும், மாடு வேணும் அப்படின்னா அந்த மாட்டை வரைஞ்சி அந்த மாட்டுக்கு வழிபாடு செய்வதும், இல்லை அந்த மாட்டை கிடைக்கணும்னு வேண்டுதல் வைப்பதும்
மத அடிப்படையில், அதாவது அந்த மாதிரியான மித்தில் அந்த ஓவியங்கள் இருந்திருக்கணும். இரண்டாவது, பல தலைமுறைகள் நாளடைவில் போய் 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 அந்த அழிஞ்சு போன ஓவியத்து மேலேயே மறுபடியும் பதிவு பண்ணியிருக்காங்க. அது முதல்ல 10,000 வருடமாக இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5,000 வருடமாக இருக்கும். அப்போது தொடர்ச்சியாக மனித இனம் அந்த நம்பிக்கைக்குள்ளேயே பயணிச்சிருக்கு. அதே இடத்துல நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, கோயிலுக்கு திருப்பி போகிறோம் இல்லையா, அதுபோல அந்த இடம் வழிபாட்டுடைய இடமாகவும் அது ஒரு நம்பிக்கையினுடைய தேடலுடைய அடையாளமாகவும் ஓவியம் இருந்திருக்கிறது. இன்னைக்கு ஸ்வஸ்திக் பார்க்குறீங்க, ஸ்வஸ்திக் உலகம் முழுக்க இருக்கு. ஸ்வஸ்திக்கினுடைய அந்த சிம்பிள் இப்படி போட்டு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வரலாறு பார்த்தீங்கன்னா அவ்வளவு. நம்ம சாதாரணமாக செவுத்தில் வரைஞ்சிட்டு போகிறோம். கோலங்கள் பாரு, இன்னைக்கு கோலமெல்லாம் நம்ம போடுற கோலத்தில் இருக்கிற கோடுகளுக்கெல்லாம் அவ்வளவு தொடர்ச்சி இருக்குது. சாதாரணமாக நம்ம கோலம் போட்டு போகிறோம், அவ்வளவு தொடர்ச்சி இருக்குது. அதெல்லாம் நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சொந்த பந்தமெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடும். ஆனால் கோடுகளும் வண்ணங்களும் நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு, நம்மளை அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கடையில் தான் மனுஷன் இருக்கா. இப்படி உலகம் முழுக்க வண்ணமயமானது. உலகத்தில் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒரு நிறம் உண்டு. கோபத்துக்கு சிவப்பு, சாந்தத்துக்கு வெள்ளை, இப்படி 7 நிறம்னு சொல்கிறோம் இல்லையா. 7 நிறத்தை பிரித்து வச்சிங்கன்னா ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு குணம் உண்டு. மனிதனுடைய குணங்கள் வண்ணங்களுக்குள் அடங்கி இருக்கிறது. இயற்கை வண்ணங்களால் ஆனது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம், நாய், நரி, குருவி, மரம், செடி, கொடி, ஆடு, வானம் எல்லாமே வண்ணமயமானது. அதனால் வண்ணங்களுக்குள்ளே தான் வாழ்க்கை, வண்ணங்களுக்குள் தான் வரலாறு. இந்த வரலாற்றுக்குள்ளே தான் தஞ்சைக்குள்ளே தான் நீங்கள், உங்களுக்குள்ளே தான் நான்.